இந்த விழாவில் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் இலைமறை காயாகத்தான் அங்க அரசியல் பேசியிருக்காங்க. நேரடியாக அரசியல் எதுவுமே பேசல. நல்ல தலைவர்களை நீங்க தேர்ந்தெடுங்க அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அப்போ இப்போ இருக்கக்கூடிய தலைவர்கள் சிறந்த தலைவர்களாக மக்களுக்கு சேவை செய்யக்கூடியவர்களாக இல்லையா அப்படின்னு கேள்விகள் வருது. பிஜேபி வெற்றி பெறும் போது வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறாங்க. ராகுல் காந்தி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக அமரும் போது வாழ்த்துக்களை தெரிவிக்கிறாங்க. நாம் தமிழர் சீமான் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறாங்க. ஆனா திமுகவை பொறுத்த வரைக்கும் திமுக தலைவர் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் 40க்கு 40 அடிச்சிருக்காங்க. ஒரு இமாலய வெற்றி பெற்ற திமுக தலைவர் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு தவேக விஜய் அவர்கள் வாழ்த்து தெரிவிக்கல. மறைமுகமாக ஏன் விஜய் அவர்கள் இந்த கருத்துக்களை முன்வைக்கிறாங்க அப்படிங்கிற கேள்வி எழுந்துட்டு தானே இருக்கு. நீங்க அரசியலுக்கு வர்றது உறுதியாயிருச்சு. 2026 அப்படிங்கறத சொல்லிட்டீங்க. 2026 அரசியல்ல குதிக்கணும் அப்படின்னா 2026 தேர்தலுக்கு முதல் நாள் நீங்க அரசியல குதிச்சு ஒன்றும் சாதிக்க போறது கிடையாது. அப்ப விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் தற்போதைய சூழ்நிலையிலேயே நேரடியான அரசியல் செய்ய வேண்டும். நேரடியான அரசியலை தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு பத்திரிகையாளனாக என்னுடைய பார்வையில விஜய் அவர்கள் நிஜமாகவே 2026 களத்துல குதிப்பாங்களா? அப்ப விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அல்லது ஒரு ட்ரையல் மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு சாதகமான ஒரு சூழல் கிடைத்தால் களத்துல குதிக்கலாம். அதே நேரத்தில் அவருக்கு பாதிப்புகள் ஏற்படுகிறது அப்படின்னா பின்வாங்கலாமா அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் விஜய். இப்போ 10th படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் 15-16 வயசுல இருப்பாங்க. 16 வயசுல இருக்கக்கூடியவர்களாம் 18 வயசை எட்டி பிடிச்சிருவாங்க. அப்ப பாத்தீங்கன்னா விஜய் போடக்கூடிய அந்த பேஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹெல்த்தியான ஒரு பேஸ்மெண்ட் தான். இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய சமுதாயத்தினரை கவர்ந்தோம் அப்படின்னா விஜயுடைய எதிர்கால அரசியலுக்கு இவர்களுடைய பலம் மிக முக்கியமானது. கோட் படம் ரிலீஸ் ஆக இருக்கிறதுனால ரூலிங் பார்ட்டியை இப்போ நேரடியாக நாம அடிச்சோம் அப்படின்னா கோட் படத்துக்கு தடையூறுகளை திமுக ஏற்படுத்துவாங்க. போதியை பார்த்தால் பயமாக இருக்கிறது. விஜய் பயப்படுவதற்கு இன்னொரு காரணத்தையும் சொல்லலாம். சமீபத்தில் தான் ஒரு நடிகை ஒரு பாடகி ஒருத்தர் இந்த போதை பொருள் விவகாரம், அதாவது பாத்தீங்கன்னா விஜய் அவர்களையும் இதுல தொடர்புபடுத்தி பேசியிருந்தாங்க. இதற்கும் விஜய் தரப்புல இருந்து எந்த விதமான மறுப்பும் தெரிவிக்காம தான் இருந்தாங்க. அப்ப விஜய் அவர்களை பொறுத்தவரைக்கும் போதை பொருள் அப்படின்னு கேள்வியை கேட்கும் போது எனக்கு பயம் உருவாகிறது. அப்போ தமிழகத்தில் நடக்கக்கூடிய போதை பொருள் விவகாரத்தை பார்த்து பயப்படுகிறாரா அல்லது சினிமாவோட அவரே போதை பொருள் சம்பந்தப்பட்டது அப்படிங்கிற விவகாரத்தை பார்த்து பயப்படுகிறாரா அப்படின்னா ரேலோன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலுக்காக அரசியல் விமர்சகர் பத்திரிகையாளர் நெல்லை சிவா இணைந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம் வினோத். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். தமிழக வெற்றி கழக சார்பில் 2வது ஆண்டாக மாணவர்களுக்கு விருது வழங்கும் விழா திருவான்மியூர் உள்ள ராமச்சந்திரா கன்வென்ஷன்ல நடக்குது சார். இதை எப்படி சார் பாக்குறீங்க? அதாவது பாத்தீங்க அப்படின்னா இங்க திருவான்மியூர் ராமச்சந்திரா கன்வென்ஷன் சென்டர்ல நடக்கக்கூடிய தாவேகாவுடைய இந்த ரெண்டாவது முறையாக 10th + 2 படித்த மாணவர்களுக்கு ஊக்கத்தொகையும் இந்த சான்றிதழும் வழங்கக்கூடிய நிகழ்வை பொறுத்த வரைக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் இந்த மாணவர்கள் மத்தியில் அரசியல் குறித்து பெரிய அளவில் பேசுவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இந்த விழாவில் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் இலைமறை காயாகத்தான் அங்கே அரசியல் பேசியிருக்காங்க. நேரடியாக அரசியல் எதுவுமே பேசலை. அப்போ மாணவர்களிடத்துல இலைமறை காயாக ஒரு சில தகவல்களை முன்னெடுத்து வச்சிருக்காங்க. அப்போ விஜய் அவர்கள் என்ன காரணங்களை அங்கே முன்னெடுத்து வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்ல தலைவர்களை நீங்க தேர்ந்தெடுங்க அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அப்போ நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுங்கள். எந்த துறையாக இருந்தாலும் நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுங்க. அரசியலுக்கும் நல்ல தலைவர்கள் வேண்டும் அப்படிங்கிற கருத்துக்களை அங்க இது வரைக்கும் நல்ல தலைவர்கள் இல்லைன்னு சொல்ல வராது எந்த துறையிலுமே. கண்டிப்பா அதுதான். அதாவது பாத்தீங்கன்னா எல்லா துறைகளையும் சொல்லப்பட்டாலும் பாத்தீங்கன்னா எல்லா துறைகளிலுமே இந்த கரப்ஷன் அப்படிங்கிறது, ஊழல் அப்படிங்கிறது, முறைகேடுகள், இந்த விஷயங்கள் எல்லா துறைகளிலுமே இருக்கிறது. அதே நேரத்தில் விஜய் அவர்கள் அரசியலையும் சுட்டி காட்டியிருக்காங்க. அப்போ அரசியல்லையும் நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுங்கள் அப்படின்னா அப்போ இப்போ இருக்கக்கூடிய தலைவர்கள் சிறந்த தலைவர்களாக மக்களுக்கு சேவை செய்யக்கூடியவர்களாக இல்லையா அப்படின்னு கேள்விகள் வருகிறது. குறிப்பா எடுத்துக்கிட்டீங்கன்னா எந்த ஒரு நடிகராக இருந்தாலும் அரசியல் களத்தில் போகும்போது அல்லது யாராக இருந்தாலும் புதிதாக அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் போது அவர்கள் தெரிவிக்கக்கூடிய கருத்துக்கள் பொறுத்த வரைக்கும் அது ரூலிங் பார்ட்டிக்கு எதிரானதாகத்தான் பார்க்கப்படும். இதுதான் நிதர்சன உண்மை. யார் ஆட்சியில் இருக்கார்களோ அவர்கள் மீது தான் இவங்க கல்ல வீசுறாங்க, அவர்களுக்கு எதிராகத்தான் இது போன்ற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லித்தான் எல்லாருமே பார்ப்பாங்க. இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நல்ல தலைவர்கள் அப்படிங்கிற கருத்துக்களை தவேகாவுடைய தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் முன்வைக்கிறார் அப்படின்னா தமிழகத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடியது திமுக ஆட்சியில் இருக்காங்க. திமுக சார்பாக மு.க. ஸ்டாலின் அவர்கள் தமிழக முதலமைச்சராக இருந்துகிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நேரடியாக இல்லாமல் மறைமுகமாக திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை
பொறுத்த வரைக்கும் அவர் மீது விமர்சனங்களை வைத்ததாகத்தான் நாம பார்க்க முடியும். அப்போ நல்ல தலைவர் இல்லை அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அப்போ இந்த விஜய் அவர்களுடைய அரசியல் பயணத்தை நாம உற்று நோக்கி கவனிச்சுக்கிட்டே இருந்தோம்னா, விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த தேர்தல் களத்துல வெற்றி பெற்ற எல்லாருக்குமே வாழ்த்துக்களை சொன்னாங்க. வாழ்த்துக்கள் சொல்வதற்கு சில காலதாமதம் ஆனாலும் தாவேகா மூலம் வரக்கூடிய அறிக்கைகளை பொறுத்த வரைக்கும் காலதாமதமாக வந்தாலும் இந்த அறிக்கைகள் மூலம் பாத்தீங்க அப்படின்னா வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்து சொல்லும் போது இந்த திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு திமுகவுக்கு வாழ்த்துக்கள் அப்படிங்கிறது எங்கேயுமே தெரிவித்ததாக செய்திகளே கிடையாது. மத்தியில பிஜேபி வெற்றி பெறும் போது வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறாங்க. ராகுல் காந்தி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக அமரும் போது வாழ்த்துக்களை தெரிவிக்கிறாங்க. நாம் தமிழர் சீமான் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறாங்க. வெற்றி பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. இப்போ பாத்தீங்கன்னா நாம் தமிழர் சீமான் அவர்கள் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் களத்தில் இறங்கி வெற்றி பெற்றாரான கிடையாது. வாக்கு சதவீதம் நாம் தமிழருக்கு அதிகரித்திருக்கிறது, அதற்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறாங்க. நாம் தமிழருக்கு அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது, அதற்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறாங்க விஜய் அவர்கள். ஆனா திமுகவை பொறுத்த வரைக்கும் திமுக தலைவர் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் 40க்கு 40 அடிச்சிருக்காங்க. இந்த வெற்றி வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி. மு.க. ஸ்டாலின் அவர்களால் ஈட்டி இருக்கக்கூடிய இந்த வெற்றியை பொறுத்த வரைக்கும் எதிர்காலத்தில் எந்த கட்சிகளாவது முறியடிப்பார்களா அப்படின்னா முறியடிப்பதற்கான வாய்ப்புகள் கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா இந்த தமிழக வரலாற்றையே 40க்கு 40 எந்த கூட்டணியுமே அடிச்சது கிடையாது. இப்போ 40க்கு 40 அடிச்சிருக்காங்க. ஒரு இமாலய வெற்றி பெற்ற திமுக தலைவர் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு தாவேகா விஜய் அவர்கள் வாழ்த்து தெரிவிக்கல. ஸ்ட்ராங்கா இருக்க டிஎம்கேவை இப்படி மறைமுகமா விஜய் தாக்குறாரு இல்ல சார், எவ்வளவு தைரியம் இருக்கும் சார்? அதாவது பாத்தீங்கன்னா அரசியல் களத்துல வரும்போது நம்ம ஏற்கனவே தெரிவிச்சதான், ரூலிங்கா இருக்கக்கூடிய பார்ட்டிக்கு எதிராக, ஆட்சியில இருக்கக்கூடிய பார்ட்டிக்கு எதிராக கருத்துக்களை முன்வச்சு களத்துல வந்தா தான் அங்க அரசியல் செய்ய முடியும். எதிரில் இருக்கக்கூடியவங்களை விமர்சிப்பதற்கு இவங்களுக்கு வாய்ப்புகளும் கிடைக்காது, காரணங்களும் கிடைக்காது. காரணம் என்ன அப்படின்னா எதிரில் இருக்கக்கூடியவர்கள் யாரு? நடந்து முடிந்த தேர்தலில் தமிழக மக்களால் புறக்கணிக்கப்பட்டு தோல்வி கண்டவர்கள். மக்களே அவர்களுக்கு பாடத்தை போட்டிட்டாங்க. நீங்க இந்த முறை ஆட்சியில் இருக்கும்போது சிறப்பாக செயல்படல, மக்கள் சேவைகள் செய்யல, அதனால உங்களுக்கு தோல்வியை பரிசா கொடுக்கிறோம். நீங்க எதிரில் உட்கார்ந்து எதிர்கட்சியாக இருந்து மக்களுக்காக பாடுபட்டு மீண்டும் மக்களுக்கு பல நல்ல திட்டங்களை செய்வதன் மூலமாக நீங்க வேணும்னா மீண்டும் ரூலிங் பார்ட்டியா வாங்க, அது வரைக்கும் மக்கள் சேவையை எதிர்கட்சியிலிருந்து செய்யுங்க அப்படின்னு சொல்லி தேர்தல் காலத்துல மக்களே பாடத்தை போட்டுறாங்க. போட்டியதன் மூலமாகத்தான் ஆளும் கட்சியாக இருந்தவர்கள் எதிர் திசையில உட்கார்றாங்க. அப்போ ரூலிங் பார்ட்டியாக இருக்கக்கூடியவர்கள் இந்த முறை அவருடைய ஆட்சி எப்படி இருக்கிறது? அப்போ மக்களால் எதிர்கட்சிக்கு பாடம் போட்டும் போது ரூலிங் பார்ட்டி மீது தான் ஒரு கட்சி ஆரம்பிக்கும் போது, ஒரு நடிகர் கட்சி ஆரம்பித்தாலும் சரி, வெளியில் இருக்கக்கூடியவங்க கட்சி ஆரம்பித்தாலும் சரி, ரூலிங் பார்ட்டி தான் மீது தான் விமர்சனங்களை முன்வைப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுடைய விமர்சனம் திமுகவுக்கு எதிராக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா ரூலிங்கா இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டியை விமர்சிக்காமல் இவர் வந்து களத்தில் இறங்குறாங்க அப்படின்னா என்ன நோக்கத்துக்காக விஜய் அரசியல் களம் காண்றாங்க? முதலமைச்சர் அப்படிங்கிற நாற்காலியில் அமர்வதற்கு. அப்போ முதலமைச்சருங்கிற நாற்காலில் அமர்ந்திருந்தவருடைய செயல்பாடுகளை விமர்சித்தால், குற்றம் குறைகளை கண்டு மக்களிடத்துல எடுத்து சென்றாதான் இவர் அந்த இருக்கைக்கு செல்ல முடியும். அப்போ திமுகவுக்கு எதிராகத்தான் அரசியல் செய்ய முடியும். கடந்த தேர்தலில் திமுக வெற்றி பெறல, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியில் அமர்ந்திருக்காங்க, இல்ல வேறு கட்சி அமர்ந்தாங்கன்னா அந்த முதலமைச்சர் மீது தான் விமர்சனங்களை முன்வைக்க முடியும். அப்போ திமுக வெற்றி பெற்று ஆட்சியில் இருக்கிறது. அப்போ திமுகவுக்கு எதிராகத்தான் விஜய் அவர்களால் அரசியல் செய்ய முடியும். இப்போ நீங்க ஆரம்பத்தில் கேட்ட கேள்வியில வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுடைய இந்த மாணவர் மத்தியில அவருடைய செயல்பாடு எப்படி இருக்கு, உரை எப்படி இருக்குன்னா நாம பார்த்தது திமுகவுக்கு எதிரான விமர்சனங்களை நேரடியாக முன்வைக்கல அப்படிங்கிற கருத்துக்களை முன்வச்சோம். மறைமுகமாக ஏன் விஜய் அவர்கள் இந்த கருத்துக்களை முன்வைக்கிறாங்க அப்படிங்கிற கேள்வி எழுந்து தானே இருக்கு. நீங்க வந்து அரசியலுக்கு வர்றது உறுதியாயிருச்சு. 2026 அப்படிங்கறத சொல்லிட்டீங்க. 2026 அரசியல்ல குதிக்கணும் அப்படின்னா 2026 தேர்தலுக்கு முதல் நாள் நீங்க அரசியல்ல குதிச்சு ஒன்றும் சாதிக்க போறது கிடையாது. அதற்கான செயல்பாடுகளை இன்னைக்கே நீங்க துவக்கணும். சுமார் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடியே நீங்க களத்துல இறங்கி மக்களோடு மக்களாக வேலை செய்தால், மக்களோடு மக்களாக மக்களுக்கு சேவை செய்தால், மக்களுக்காக பாடுபட்டால் தான் மக்களை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் நம்ம கூட சேர்ந்து செயல்படுறாங்க, மக்கள் சேவைக்காக செயல்படுறாங்க, மக்களுக்கு பல நலத்திட்டங்களை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி வாக்களிப்பாங்க. அதை விட்டுட்டு நீங்க மௌனமாக இருந்து விட்டு தேர்தலுக்கு ஒரு சில தினங்கள், ஒரு சில வாரங்கள், ஒரு சில மாதங்கள் இருக்கும் போது முழு மூச்சாக அரசியல்ல குதித்தாலும் இது எதிர்கட்சிகளுக்கு ஈஸியா வந்து இவரை காலி செய்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிடும். அப்ப விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் தற்போதைய சூழ்நிலையிலேயே நேரடியான அரசியல் செய்ய வேண்டும். நேரடியான அரசியலை தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் களம் எப்படி இருக்கு? எங்களுடைய தலைவன் எதிரிகளை நேருக்கு நின்று அடிக்கக்கூடியவனாக, எதிரிகள் வந்து எந்த ஒரு விமர்சனம் வைத்தாலும் பதிலடி கொடுக்கக்கூடியவனாக ஒரு தலைவன் வரணும்னு எதிர்பார்க்கிறாங்க.
அதை விட்டுட்டு நாம வந்து எந்த ஒரு அதிரடியான ஒரு செயல்பாடுல அரசியல் களத்துல இறங்க மாட்டோம் அப்படின்னா அங்க நிக்க முடியாது. விஜய் அவர்களுடைய படங்கள் ஓடுவதே அவருடைய ஆக்ஷன் தான். ஆக்ஷன் மூவிகளை பொறுத்த வரைக்கும் அவருடைய அதிரடியான டான்ஸ், அதிரடியான ஃபைட்ஸ், யதார்த்தமான சண்டை காட்சிகள், இது போன்ற விஷயங்களால தான் விஜய் அவருடைய படமே ஓடிட்டு இருக்கு. அப்ப நிஜமாக அரசியல் களத்திலையும் அதிரடி வேண்டும். நாம் தமிழர் சீமான் அவருடைய வளர்ச்சிக்கு காரணமே அனல் பறக்கக்கூடிய அவருடைய அதிரடியான பேச்சுக்கள் தான். அப்ப பாத்தீங்கன்னா இப்படி அரசியல் களம் இருக்கும்போது விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அதே அதிரடியில களத்துல இறங்கி முழு மூச்சோடு செயல்பட்டால்தான் அவர் இலக்கை அடைய முடியும். ஆனா இந்த மாநாடு, மாணவர்களுக்காக நடத்தப்படக்கூடிய தாவேகாவுடைய இந்த 2வது மாநாட்டை பொறுத்த வரைக்கும் இதுல விஜய் இலைமறை காயாகத்தான் அரசியல் செய்கிறார். ஒரு பத்திரிகையாளனாக என்னுடைய பார்வையில விஜய் அவர்களுடைய அரசியல் பயணத்தை பொறுத்த வரைக்கும் ரஜினிகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிக்க போறேன்னு சொல்லி அவருடைய பயணம் எப்படி இருந்ததோ, ரஜினிகாந்த் வந்து பாத்தீங்கன்னா கட்சி ஆரம்பிக்க போறோம், கழகம் ஆரம்பிக்க போறோம், உடனே தமிழகம் முழுவதும் மெம்பர்களை சேர்க்கணும், அதுக்கு இன்னொரு அமைப்பை உருவாக்கியது, மாவட்டம் தோறும் அதற்கு தலைவர்களை போட்டது, அதன் மூலமாக அங்கு வந்து அவருடைய கட்சிக்கு செயல்படுவதற்காக வாக்காளர்கள் கிடைக்கக்கூடிய செயல்பாடு வேகம் எடுத்து தான் செயல்பட்டாங்க. ரஜினி அவர்களும் இலைமறை காய் அரசியலை தான் முன்னெடுத்துட்டு வந்தாங்க. இப்போதான் ஒரு கேள்வி எழுது, விஜய் அவர்களும் என்ன காரணத்துக்காக இலைமறை காய் அரசியலை எடுத்துட்டு வர்றாங்க? விஜய் அவர்கள் நிஜமாகவே 2026 களத்துல குதிப்பாங்களா? அப்போ விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அல்லது ஒரு ட்ரையல் மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, இது வந்து ஒரு சாதகமான ஒரு சூழல் கிடைத்தால் களத்துல குதிக்கலாம், அதே நேரத்தில் அவருக்கு பாதிப்புகள் ஏற்படுகிறது அப்படின்னா பின்வாங்கலாமா அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் விஜய் இலைமறை காய் அரசியலை கையில் எடுத்து களமாடிக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னா கேள்விகளும் எழுந்துகிட்டு இருக்கு. அரசியல் வட்டாரங்கள் என்ன சொல்லப்படுதுன்னா, விஜய் அவர்கள் வந்து இப்போ ஸ்டூடெண்டோட இதை மட்டும் கவர் பண்றாரு, 2026 அதோட வாக்கா மாறிடுமான்னு கேட்கறாங்க. அதாவது இந்த எல்லா ஸ்டூடெண்ட்டுமே ஓட்டு போட்டுருவாங்களா விஜய்க்கு அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. இது எப்படி? இல்ல, கண்டிப்பா. இப்போ வந்து +2 மாணவர்கள் அப்படின்னாலே 18 வயது, 17 வயசு, 18 வயசு தான். இன்னும் 2 ஆண்டுகள் விஜய்க்கு இருக்கு. 2026 தேர்தல் தான். இப்போ 17 வயசுல +2 முடிக்கிறான் அப்படின்னாலும் அவனுக்கு 19 வயசு ஆகிருது, வாக்காளராக அவன் வந்துடுறான். அப்போ வாக்களிக்கக்கூடிய நிலை அவனுக்கு கிடைச்சிருது. இப்போ 10th படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் 15, 16 வயசுல இருப்பாங்க. 16 வயசுல இருக்கக்கூடியவர்கள்லாம் 18 வயசை எட்டி பிடிச்சிருவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா விஜய் போடக்கூடிய அந்த பேஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹெல்த்தியான ஒரு பேஸ்மெண்ட் தான். இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய சமுதாயத்தினரை கவர்ந்தோம் அப்படின்னா விஜயுடைய எதிர்கால அரசியலுக்கு இவர்களுடைய பலம் மிக முக்கியமானது. அதாவது எந்த ஒரு அரசியல் கட்சியா இருந்தாலும் யூத் எப்படி இருக்காங்க, இளைஞர்களுக்கான செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது, இளைஞர் அணி எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத தான் களத்துல பார்ப்பாங்க. விஜய் போகக்கூடிய வழி கரெக்டா இருந்தாலும் விஜய் அவர்கள் வந்து ஏன் நேரடி அரசியலை எடுத்துக்கல, இந்த மாணவர்களுக்கு பரிசளிக்கக்கூடிய விழாவில் கூட ஏன் நேரடி அரசியலை எடுத்துக்கலன்னா என்னுடைய பார்வையில் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய படம் ரிலீஸ் ஆக இருக்கு. கோட் படம் ரிலீஸ் ஆக இருக்கிறதுனால ரூலிங் பார்ட்டியை இப்போ நேரடியாக நாம அடிச்சோம் அப்படின்னா கோட் படத்துக்கு தடையூறுகளை திமுக ஏற்படுத்துவாங்க. அப்ப தடையூறுகளை ஏற்படுத்தினால் இதன் மூலமாக வருவாய் அவருக்கு பாதிக்கப்பட்டுவிடும். இந்த ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான் அப்ப இந்த படம் ரிலீஸ் ஆகட்டும், அது வரைக்கும் நாம வந்து ஒரு சுமூகமான மறைமுகமான ஒரு அரசியலை எடுத்து களமாடலாம் அப்படிங்கிற நிலையில இவருடைய பயணம் இருக்கிறதா அப்படிங்கிற கேள்விகள் தான் எண்ணில் எழுகிறது. காரணம் என்ன அப்படின்னா, கடந்த காலத்தில் எடுத்துக்கிட்டாலும் விஜய் அவர்களுடைய தலைவா படம் வந்து ரிலீஸ் ஆகும் போது அன்று ஆட்சியில இருந்து அதிமுகவுக்கு எதிராக தலைவன் அப்படிங்கிற தொனியில விஜய் அவர்கள் பேசி இருப்பாங்க. இந்த படம் வெளியாகும் போது தமிழக முதலமைச்சராக ஜெயலலிதா அவர்கள் இருந்தாங்க. அப்ப பாத்தீங்கன்னா தலைவா படத்துல அன்னைக்கு ரூலிங் பார்ட்டியாக இருக்கக்கூடிய அதிமுகவை விமர்சிக்கிறாங்க. தலைவனாக விஜய் தன்னை முன்னிலைப்படுத்துகிறார். ஏன்னா தலைவனாக தலைவியாக நான் இருக்கும் போது இன்னொருவன் தலைவனாகணுமா அப்படின்னு சொல்லி ஜெயலலிதா ஆட்சி காலத்துல மிகப்பெரிய இடையூறுகள் தலைவா படத்துக்கு கொடுக்கப்பட்டுச்சு. இப்ப தலைவா படத்துக்கு இடையூறுகள் கொடுக்கப்பட்டதுனால விஜய் எந்த அளவுக்கு நெருக்கடியை சந்திச்சாங்க, அதை சமாளிப்பதற்கு மறைந்த ஜெயலலிதா அவர்களை சந்திப்பதற்கு கொடநாடு சென்ற வரலாறுகளும் இருக்கிறது. ஆனா வாய்ப்புகள் கிடைக்கல, சந்திக்க முடியல. அதன் பிறகு வீடியோ வெளியிட்டு, அதாவது இந்த விவகாரம் குறித்து வீடியோ வெளியிட்டு அதன் பிறகு அவருடைய நெருக்கடிகள் சவால்கள் எல்லாம் குறைகிறது. இதன் மூலமாக இந்த தலைவா படத்துக்கு எதிர்பார்த்த அளவுக்கு வசூல் குறைகிறது. ஒரு படம் வந்து ஒரு நாள் தாமதித்தாலே, ரிலீஸ் ஆவதற்கு ஒரு நாள் தாமதித்தாலே மிகப்பெரிய இழப்பை அந்த நிறுவனம் சந்திக்கும். அந்த நிறுவனம் சந்திக்கிறது அப்படின்னா அந்த நடிகரையும் சாரும். அப்ப இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் அப்ப இப்போ வந்து நாம அரசியல் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு சுமூகமான பாதையில் விஜய் சென்றுகிட்டு இருக்காரோ அப்படின்னா கேள்விகள் தான் என்னில எழுதிட்டு இருக்கேன். ஓகே சார், இப்போ மாணவர் மத்தியில இன்னொரு வார்த்தையும் விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு. விஜய் வந்து போதைப் பொருளை பார்த்து அவரே பயப்படுறாரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இது எப்படி சார் பாக்குறீங்க? அதாவது பாத்தீங்கன்னா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஏற்கனவே தெரியும். அதாவது வந்து கள்ளக்குறிச்சியில போதைக்கு அடிமையாகி கள்ளச்சாராயம் அருந்தி குறைவான மலிவு விலையில கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி கள்ளச்சாராயம் அருந்தி இறப்பு எண்ணிக்கை இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல பாத்தீங்கன்னா 65 தாண்டி விட்டது அப்படின்னு வெளியாகிட்டு இருக்கு.
அதாவது 10, 20, 30, 40, 45 அப்படின்னு வரும்போது மிகப்பெரிய அளவில் எதிர்க்கட்சிகள்லாம் களமாடிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து சாவு எண்ணிக்கை இப்போ வரக்கூடிய விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ஊடகத்திலையும் சரி, இதை இந்த கள்ளச்சாராய விவகாரத்தை பேசியவர்களும் சரி, பெரிய அளவில் இது ஒரு ஹைலைட் நியூஸாக வரல. ஒரு சாதாரண நிகழ்வு போல அங்கே பார்த்தீங்கன்னா சாவு எண்ணிக்கை அதிகரிச்சுட்டு இருக்கு. ஆனால் ஒரு சாதாரண நிகழ்வு போல கடந்து போகக்கூடிய ஒரு சூழல் உருவாகிட்டு இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் நேரடியாக கள்ளக்குறிச்சிக்கு சென்று அங்கே ஆறுதல் தெரிவிக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடியவர்களை சந்திக்கிறாங்க. உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய தாவேகா தயாரா இருக்கிறது அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய மாவட்ட தாவேகாவுக்கு அறிவுறுத்தலையும் முன்வைக்கிறாங்க. அப்ப விஜய் அவர்கள் அங்கு கள்ளச்சாரத்தை நேரடியா போய் பார்க்கறாங்க. அதன் பிறகு பாத்தீங்கன்னா தமிழக அரசியல் களத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த போதைப் பொருள் அப்படிங்கிறது பெரிய அளவுல புழக்கத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது வெளிப்படையாகவே தெரிந்த உண்மைதான். தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கூட ஐஏஎஸ் கூட்டத்தில் கலெக்டருடைய கூட்டத்திலேயே போதைப் பொருளை முழுமையாக ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி ஐஏஎஸ் ஐபிஎஸ் அவருடைய கூட்டத்திலேயே தெரிவிக்கிறாங்க. ஏன்னா போதைப் பொருள் தமிழகத்தில் மலிந்து போய்விட்டது, இதை வந்து நம்ம உடனடியாக முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு. இன்னைக்கு காலையில கூட தொலைக்காட்சியில பாத்தீங்க அப்படின்னா இந்த போதை சம்பந்தப்பட்ட விவகாரங்களை 1000க்கும் மேற்பட்ட கடைகளை வந்து அங்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. போதைப் பொருட்கள் சீல் வைக்கக்கூடிய வேலையில் அதிகாரிகள் ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்ற செய்திகள் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா போதைப் பொருள் அப்படிங்கிறது அதை போதைப் பொருளை அழிக்கக்கூடிய போதைப் பொருளுடைய நடமாட்டத்தை தடுக்கக்கூடிய வேலையில இப்போதான் அரசு இயந்திரம் செயல்பட தொடங்கி இருக்கிறதா, வேகம் எடுக்க தொடங்கி இருக்கிறதா அப்படிங்கிற கேள்விகள் இருந்துகிட்டே தான் இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு இப்போ கொஞ்சம் வேகம் எடுத்திருக்கு. எப்போ வேகம் எடுத்துச்சு? இந்த கள்ளக்குறிச்சி விவகாரத்துக்கு பிறகுதான் வேகம் எடுக்குது. இன்னைக்கு ஒரு நியூஸ் பாத்தீங்கன்னா ஏற்கனவே சுமார் 2000 கோடிக்கு மேல் போதைப் பொருள் கடத்தல் விவகாரத்துல ஜாபர் சாதிக் வந்து சம்பந்தப்பட்டது அப்படின்னு சொல்லி ஜாபர் சாதிக்கை என்சிபி கைது பண்ணி வச்சிருந்தாங்க. இப்போ ஜாபர் சாதிக்கை சிறையில இருந்த இடி இப்போ கைது பண்ணியிருக்காங்க. என்சிபியிடம் இருந்த ஜாபர் சாதிக் இப்ப இடி வசம் வந்திருக்காங்க, இடி கைது பண்ணியிருக்காங்க. அப்போ ஏற்கனவே ஜாபர் சாதிக்கை பொறுத்த வரைக்கும் இந்த போதைப் பொருள் விவகாரத்துல பல புள்ளிகள், ரூலிங் பார்ட்டியில் இருக்கக்கூடிய புள்ளிகள், சினிமாவில் இருக்கக்கூடிய பல பிரபலங்கள் தொடர்புல இருக்காங்க அப்படின்னு சொல்லி இடி ரைடுகள்லயே ஏற்கனவே மேற்கொண்டாங்க. இப்போ ஜாபர் சாதிக் முழுமையாக இடி வசம் சொல்றாங்க. அப்ப இந்த விவகாரம் இனி தமிழகத்தில் எந்த அளவுக்கு பிரதிபலிக்க போறது? அப்ப பாத்தீங்கன்னா போதைப் பொருள் அப்படிங்கிறது ஒரு சாமானியனாக இருந்து பார்க்கும் போது செய்தித்தாள்கள் எடுத்தாலும் சரி, ஊடகங்களை எடுத்தாலும் சரி, இடி விவகாரத்தை எடுத்தாலும் சரி, இந்த போதைப் பொருள் மிகப்பெரிய அளவில் மலிவான விலையில கிடைக்கிறது, மலிந்து கிடைக்கிறது. இந்த போதைப் பொருள் மூலமாக மிகப்பெரிய அந்த இளைய சமுதாயம் பாதிப்புகளை சந்திக்கிறாங்க, போதைக்கு அடிமையாகிறாங்க, உயிரை பலி கொடுக்கிறாங்க. அப்போ பாத்தீங்கன்னா இந்த ஒரு விவகாரத்தை தான் விஜய் அவர்களும் சுட்டி காட்டுறாங்க. போதையை பார்த்தால் பயமாக இருக்கிறது. விஜய் பயப்படுறதுக்கு இன்னொரு காரணத்தையும் சொல்லலாம். சமீபத்தில் தான் ஒரு நடிகை, ஒரு பாடகி ஒருத்தர் வந்து இந்த போதைப் பொருள் விவகாரம் சினிமாவில் எந்த அளவுக்கு போதைப் பொருள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி போதைப் பொருள் விவகாரம் குறித்து பேசியிருந்தாங்க. அதாவது பாத்தீங்கன்னா விஜய் அவர்களையும் இதுல தொடர்புபடுத்தி பேசியிருந்தாங்க. கமல்ஹாசன் அவர்களுடைய ஃபங்க்ஷன்கள்ல வந்து ட்ரக்ஸ் போதைப் பொருள் பயன்படுத்தப்படுகிறது, விஜய் அவர்களுடைய விழாக்கள்ல ஃபங்க்ஷன்கள்ல வந்து இந்த போதைப் பொருள் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு கருத்துக்களை முன் வச்சாங்க. இதற்கும் விஜய் தரப்புல இருந்து எந்த விதமான மறுப்பும் தெரிவிக்காம தான் இருந்தாங்க. அப்போ பாத்தீங்கன்னா தமிழகத்திலையும் போதைப் பொருள் மிகப்பெரிய அளவில் ஊடுருவி இருக்கிறது. விஜய் சம்பந்தப்பட்ட போதைப் பொருள் விவகாரம் வெளியில வருகிறது. அப்போ விஜய் அவர்களை பொறுத்தவரைக்கும் போதைப் பொருள் அப்படின்னு கேள்வியை கேட்கும் போது எனக்கு பயம் உருவாகிறது. அப்போ தமிழகத்தில் நடக்கக்கூடிய போதைப் பொருள் விவகாரத்தை பார்த்து பயப்படுகிறாரா, அல்லது சினிமாவோட அவரே போதைப் பொருள் சம்பந்தப்பட்டது அப்படிங்கிற விவகாரத்தை பார்த்து பயப்படுகிறாரா அப்படின்னா இன்னொரு கேள்வியும் நம்ம இடத்துல எழுந்துகிட்டு தான் இருக்கு. எந்த போதைப் பொருளை பார்த்து பயந்துகிட்டு இருக்காரு விஜய் அப்படின்னா கேள்விகள் எழுந்துகிட்டு இருக்கு. அதை தாண்டி பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் இந்த போதைப் பொருளை விமர்சிக்கிறார் அப்படின்னு நாம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆளும் திமுக அரசை விமர்சிக்கிறாருன்னா எடுத்துக்க முடியும். ரூலிங் பார்ட்டியா திமுக தான் இருக்காங்க. போதைப் பொருளை கட்டுப்படுத்த தவறியது திமுக அப்படிங்கிற விமர்சனம் தான் எதிர்க்கட்சி எடப்பாடி பழனிசாமியில இருந்து அண்ணாமலையில இருந்து எல்லாருமே முன்வைக்கிறாங்க. அப்போ பாத்தீங்கன்னா திமுகவை இலைமறைகாயாக மறைமுகமாக விமர்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நாம இந்த விவகாரத்தை எடுத்துக்கலாம். ஓகே சார், எங்களோடு இணைந்து பல்வேறு எக்ஸ்க்ளூசிவான தகவலை பகிர்ந்ததுக்கு நன்றி சார். நன்றி.